குட் மார்னிங் காய்ஸ். இனி காலை வணக்கம். இன்றைக்கி இதே பார்த்தீங்கன்னா 11th மே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11th மே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பர்த்டே பாய் ட்ரெயினில் ஸ்பெஷல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது ஆப்வியஸ்லி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இன்றைக்கி சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூர் போகக்கூடிய 12007 சென்னை சென்ட்ரல் மைசூர் சதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரோட 30th பர்த்டே. ஸோ அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூர் வரைக்கும் ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஜேர்னியோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போய் பேசலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5:35 ஆகுது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பேசலாம். வாங்க போகலாம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 8லேருந்து இன்றைக்கி டிப்ராட் ஆகுது. பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அலாட் பண்ணிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மைசூர் சதாப்தியில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் அனுபூதி கோச்சு. சீட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா வந்து 2x2 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. கைஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் கவர் கோச்சு E1 E2ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 2 எக்ஸிக்யூட்டிவ் சேர் கவர் கோச்சு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அனுபூதி கோச்சு, அது K1 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு மொத்தம் 12 சேர் கார் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்கோ ஷாட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுற சேர் காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸாக காமிப்போம். வாங்க போகலாம். நமக்கான லோக்கோ பார்த்திங்கன்னா ராயபுரம் வேப் 73750 இந்த லோக்கோ தான் சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூர் சதாப்தியை ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ண போகிறது. இங்கே ட்ரெயின் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு லோக்கோ ரிவர்ஸில் லோக்கோ சேஞ்சும் கிடையாது. எண்ட் இந்த லோக்கோ தான் வந்து ஃபுல் பண்ண போகுது. ஸோ இந்த பர்த்டே பாய் ட்ரெயினில் நம்ம சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. ட்ராவல் பண்ணுற கோச் C12. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து 11th மே 1994 அன்றைக்கி இனாகரேட் பண்ணாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் வந்து டெய்லி காலையில் 6 மணிக்கு கிளம்பி மதியம் 1 மணிக்கு மைசூர் சென்ட்ரல் போகும். நடுவில் இதுக்கு 2 ஸ்டாப் தான். சென்னை சென்ட்ரல் விட்டால் திருவள்ளூர் ஸ்கிப் பண்ணும், அரக்கோணம் ஸ்கிப் பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக காட்பாடி தான். காட்பாடி விட்டால் திருப்பி சோலார்பேட்டை ஸ்கிப்பு, அதுக்கப்புறம் வந்து கேஆர்புரம் பங்கார்பேட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர் தான் அடுத்த ஹால்ட்டு. அதுக்கப்புறம் கேஎஸ்ஆர் பெங்களூர் விட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மைசூர் ஜங்ஷன் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் தேர்ஸ்டேஸ் வாரத்தில் 6 நாள் ரன் ஆகுது. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேஸ் இந்த டேஸில் மட்டும்தான் வந்து மைசூர் சதாப்தி ரன் ஆகுது. ஸோ ட்ரெயினோட ஃபேர் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஃபுட்டு சர்வீஸு, மற்ற கம்ஃபர்ட் வைஸு எல்லாமே வந்து நான் ட்ரெயினில் போக போக சொல்கிறோம். ஸோ
சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சென்னை டைம்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மார்னிங் டீ ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அரக்கோணம் முன்னாடியே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் ஹாட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீ பேக்கு, இதுக்குள்ள வந்து ஒரு டீ கிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பால் பவுடர், சுகர் பேக்கெட்டு, அப்புறம் டிப் டீ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன மேரி பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes ஹால்ட் வண்டிக்கு. இது வரைக்கும் ரன் பார்த்தீங்கன்னா சதாபதியிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத சூப்பராக ரன்னு. இது சென்னை சர்வீஸு அரக்கோணத்தில் வந்து ஒரு 5 minutes லேட்டாக தான் ஸ்கிப் பண்ணிட்டு, பட் அதை கேட்சப் பண்ணி ஆல் டைமுக்கு காட்பாடி ஜங்ஷனுக்குள்ளே வந்துட்டாங்க.
பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சதாப்தியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணும், மார்னிங் டீ கிட்டு, அப்புறம் லஞ்சு டின்னருக்கான இது ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ, ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு மேங்கோ வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. வடை, இதில் ஒரு பொங்கல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாம்பார், அப்புறம் இது வந்து ரெட் சட்னி. Hello, good morning sir. ஆல்ரெடி காட்பாடி விட்டு முன்னே போயிட்டு இருக்கேன். காட்பாடி விட்டு போயிட்டு இருக்கேன். முன்னாடி இதெல்லாம் இருப்பேன். நல்லா இருப்பேன். அது திருச்செந்தூருக்கு திங்கக்கிழமை போனால் அவதிக்கலாம் அன்றைக்கி நான் போயிட்டுருவான். திங்கக்கிழமை நைட்டு போயிட்டு டிக்கெட் போய் புக் பண்ணுறீங்களா நாளைக்கு? இவங்க வரணுமே, உங்கள் ஃபேமிலி லேட்டாக வராங்க.
तेरे अंदर छोड़ा कौन सी जो प्लेटफॉर्म नंबर 4 में आ रहा सो 7 8 9 10 हूँ 10 में अंदर आ रही है ना वो अच्छे येलो ट्रेन में भाई जा रहा हूँ ना बाजी ट्रेन में कौन सी सीट में टेसी कुछ में क्या था ब्रो गुड मॉर्निंग क्या हेलो हेलो गुड मॉर्निंग था तेरे पास से உள்ள ஃபெசிலிட்டிஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க, நியூஸ் பேப்பர், அப்புறம் ஃபோன் சார்ஜ் போட்டு அதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்புறம் ஒரு ஃபுட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல லீவர் கொடுத்துருக்காங்க, புஷ்பேக் லீவர். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது சாயத்துக்கு. அப்புறம் வந்து ஒரு இதுக்கும் வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கர்டைன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைப்பில் கொடுத்துருக்காங்க. வேணா இறக்கிக்கலாம், இல்லாட்டி இது பண்ணிக்கலாம். அதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. ஒரு எண்ணெய் எந்தளவுக்கு கொடுத்தா வந்து சாப்பிட முடியுமோ அதுக்கு ஏற்ற குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்தது, குவான்டிட்டி வைஸும் நல்லா இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்மளுக்கான மினி லஞ்ச் வந்துடுச்சு. நான் வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்வீட் இருக்குது, ஒரு தயிர் பாக்கெட்டு, ஒரு ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குங்கிறது காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஃபைனல் ரிவ்யூ சொல்லுவேன்.
hour and maximum permissible speed பார்த்தீங்கன்னா வந்து ஜோலார்பேட்டை டு பெரம்பலூர் ஸ்ட்ரெச்சில் 130 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 130 அச்சீவ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 minutes அட்வான்ஸ் ஆகி போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 12:45க்கு ஒரு 12:50க்குலாம் மைசூர் ஜங்ஷன் போயிடும்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை டு பெங்களூர் மட்டும் இல்லை, பெங்களூர் டு மைசூரும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து லஞ்ச்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ மீன் இந்தியன் லஞ்சு நான் சொன்ன மாதிரி பிரியாணி, ரைத்தா, ஸ்வீட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மைசூர்லேருந்து கிளம்பும்போது சரி, மைசூர் டு பெங்களூர் வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெங்களூர்லேருந்து சென்னை போகிறவங்க, காட்பாடி போகிறவங்களுக்குலாம் ஸ்நாக்ஸு. பெங்களூர் டு சென்னை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ் ப்ளஸ் டின்னர். பெங்களூர் டு காட்பாடி பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். சில டீட்டெயில் இந்த ட்ரெயினை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸை நான் கவர் பண்ணேன். இந்த ட்ரெயினோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் வந்து மைசூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 497 km 7 hours கவர் பண்ணுறது. ரிட்டர்ன் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி சென்னை சென்ட்ரலுக்கு 9:30க்கு வருது. 7 hours 15 minutes. அது இதனால பார்த்தீங்கன்னா அதை வச்சு வந்து டிலே கம்மி பண்ணுறதுக்காக தான். அதே மாதிரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11th May 1994 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு பேண்ட்ரி கார் கிடையாது, ஆன்போர்டு அண்ட் இந்தியா ட்ரீட்மெண்ட் தான். லஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெங்களூர் சிட்டியில் வந்து ஆன்போர்டு கேட்ரிங் மாதிரி பண்ணாங்க. Wow.